கலைஞரும் கர்ம வீரர்னு ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டு குடிக்க வச்சு தமிழக இளைஞர்களை கொலை பண்ண கருணாநிதியும் படிக்க வச்சு தமிழக இளைஞர்களை முன்னேற்றின காமராஜருடைய ஆட்சியும் ஒண்ணுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி செயல்படுறதான் புதிய தமிழக கட்சி தலைவர் அவரே ஒரு பொய்யான தகவலை மேடைகளை பதிவு பண்றார். நாடார்கள் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர்கள் இன்று அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் அப்படின்னா நாங்க என்ன கேட்கிறோம், நாடார்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு எல்லாம் ஒரு ஆதாரம் இருக்கா? தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. பெரியாருக்கு தூத்துக்குடியில ஓட்டு அதிகமா, பனைமரத்துக்கு ஓட்டு அதிகமா? பனைமரத்துக்கு தான் போட்டு அதிகம். அப்போ கனிமொழி ஒரு அரசியல்வாதி, அது குறிப்பா நாடார் சமுதாய மக்கள் அதிக தொகுதியை அபகரிக்க ஒரு திமுக வேட்பாளர். இது அரசியல்வாதிகளுடைய நாடகங்களில் ஒன்று. சென்னை திருநின்ற ஒரு நகராட்சியில 21வது வார்டுக்கு பெண் கவுன்சிலர் திமுகவுடைய குண்டர்களால் கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறாரு. இவங்க திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அரசு சைடுல காவல்துறை இதுவரைக்கும் ஒரு CSR கூட போடல. தமிழ்நாட்டினுடைய சிறந்த முதலமைச்சர் யாருன்னு இன்னைக்கு கேட்டாலும் அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சின்னு எல்லாராலையும் சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்தை நம்ம மாத்தணும், கருணாநிதி பேரை எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற விதத்துல திமுக அரசு பல்வேறு முறை நாடார் சமுதாயத்துக்கு எதிராகவும் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுக்கு இரண்டு பேசியிருக்காங்க. திருப்போணத்துல அஜித்குமார் காவல்துறையினால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், மனோ தங்கராஜாக இருக்கட்டும், அக்கா கீதா ஜீவனாக இருக்கட்டும், இல்ல ஐயா சபாநாயகர் அப்பாவா இருக்கட்டும், யாராவது ஒருத்தராவது ஒரு கண்டன குரல் எழுப்பியிருக்காங்களா? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தமிழக அரசு பொறுப்பேற்று 4.5 வருடங்கள் முடிஞ்சிருக்கு. ஓரிரு மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கு. எப்படி பாக்குறீங்க? உங்க சமூகத்திற்கான கோரிக்கைகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்குங்களா? திமுக ஆட்சிக்கு 4.5 வருடம் ஆகிவிட்டது. திராவிட மாடல் ஆட்சி. நாடார்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்றேன்னு சொல்லி சட்டசபையில் பேசி அறிவிக்கப்பட்டது நீதி கட்சியினுடைய தலைவரும் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவரும் நாடார் சமுதாயத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினருமான பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு பட்டிவீரன்பட்டியில மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லி சட்டசபையில் அறிவிச்சாங்க. ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் அவர்கள் அடிக்கல் கூட நாட்டவில்லை. நாடார்களுடைய கோரிக்கை நிறைய இருக்கு, ஒரு கோரிக்கைகளை கூட இவங்க நிறைவேற்றலை. இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய நாடார்களுக்கு செஞ்சது. குறிப்பா பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை புகழை களங்கப்படுத்தும் விதமாகவும் இருட்டடிப்பு செய்யும் விதமாகவும் இந்த 4 ஆண்டுகளில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய முக்கிய பிரபலரான RS பாரதி அவர்கள், திருச்சி சிவா அவர்கள், ராஜீவ்காந்தி, அது இல்லாமல் கலைஞரும் கர்ம வீரர்னு ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டு குடிக்க வச்சு தமிழக இளைஞர்களை கொலை பண்ண கருணாநிதியும் படிக்க வச்சு தமிழக இளைஞர்களை முன்னேற்றின காமராஜருடைய ஆட்சியும் ஒண்ணுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி செயல்படுறதான் இவங்களுடைய நோக்கம் என்பது. தமிழ்நாட்டினுடைய சிறந்த முதலமைச்சர் யாருன்னு இன்னைக்கு கேட்டாலும் அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சின்னு எல்லாராலையும் சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்தை நம்ம மாற்றணும், கருணாநிதி பேரை எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற விதத்தில் திமுக அரசு தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பல்வேறு முறை நாடார் சமுதாயத்துக்கு எதிராகவும் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுக்கு இரண்டு பேசியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி சிவா அவர்கள் சமீபத்தில் பேசும்போது ஏசி ரூம்லாம் நான் காமராஜருக்கு நாங்கள் தான் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கடுமையாக தமிழ்நாட்டில் ஓரணியாக காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாமே ஓரணியில் திரண்டு, பாரதிய ஜனதா கட்சி இப்படி எல்லாம் ஓரணியில் திரண்டு திமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சபை பேசுறது தப்பு, அதுக்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், அவர் மீது கட்சி சார்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வைக்கும்போது இதுவரைக்கும் மன்னிப்பும் கேட்கல, அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல திருச்சி சிவா. ராஜீவ்காந்தி அவர்கள் காமராஜரை பற்றி தவறுதலாக பேசும்போது கடுமையான எதிர்ப்பு கிளம்பும்போது இது நான் யாரோட மனதாக புண்பட்டிருந்தாலும் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதை நாசுக்கா கேட்டுட்டு போயிட்டாரு. RS பாரதி 2 முறை கட்டவர்களை வெட்ட சொன்ன பெருந்தலைவர் காமராஜருக்கே சமாதி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா,
கல்விக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர்கள் வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுடைய கல்வி சதவீதம் 7% 35% மாத்தினது படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில தான். குறிப்பா அன்றைய சூழல்ல மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து, இன்னும் சொல்ல போனா மாணவர்கள் மத்தியில சாதிய ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது, பணக்காரன் ஏழைங்கிற பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்து எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த சமூக நீதியை நிலைநாட்டுறது காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜரையை தொடர்ந்து அவதூறு செய்கிற வேலையை அவங்க முதல்வர் ஸ்டாலின் செஞ்சாரு. ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிட அமைப்புகள் இல்லை என்றால் சீமான் போன்றவர்கள் மறையேறி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவரும் நாடக சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர். அப்போ இவர்களுடைய துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, சைரன் வச்ச காரில் வந்து பாதுகாவலர்கள் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, கருணாநிதி உடனே வந்து இந்த சைரன் வச்ச காரை வந்து நீங்கள் வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த சம்பவம் காமராஜர் வாழ்க்கையில் நடந்ததாக நம்ம பல்வேறு வரலாற்று அறிஞர்கள் எழுதுறது, குறிப்பாக திமுகவை சேர்ந்த முக்கியமான ஆட்கள் எழுதுகிற புஸ்தகத்தெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி முழுக்க காமராஜரை பற்றி இரட்டடிப்பு செய்கிறது, நாடக சமுதாயத்துக்கு எதிராக பேசுறது, அது இல்லாமல் ஒரு காலத்தில் நாடக சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களாக இருந்தார்கள், நாடார்கள் மீது அப்படி அடக்குமுறை இருந்துச்சு, இப்படி அடக்குமுறை இருந்துச்சு, அதெல்லாம் நான் மீட்டு கொடுத்தது திராவிட அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரியான பொய்க்கதைகளை தொடர்ந்து கட்டமைச்சு நாடக சமுதாயத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்மம் காரணமாக பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனால் அதில் ஏதாவது உண்மை இருக்கான்னா உண்மை கிடையாது. தோல்சிலை போராட்டமாக இருக்கட்டும், வேறு சில போராட்டம்லாம் ஐயா வைகுண்டர் அவர்கள் பல்வேறு கிறிஸ்தவ மிஷினரிலாம் கடுமையான முறைகளை போராடி 1859 அந்த பிரச்சனை நீக்கப்பட்டுச்சு. அது சொல்லப்போனால் 17 சாதிகளுக்கு அடக்குமுறை நடக்குது. அந்த 17 சாதிகள் பேரை நம்மளால பட்டியலிட முடியும். 18வதாக தான் நாடக சமுதாயத்தின் மேலே ஒரு அடக்குமுறை வருது. ஆனால் 17 பேர் எதிர்த்து போராடல, 17 பேர் அந்த அடக்குமுறையை ஏற்றுக்கிட்டு மன்னர்களுக்கு பயந்து அவங்க வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. நீங்க போடுறது தப்புன்னு சொல்லி எதிர்த்து சண்டை போட்டு அந்த சட்டத்தையே திருப்பி பெற வைத்தவர்கள் நாடார்கள். ஆனா வெளியே என்ன சொல்றான், நாடார்கள் மீது இந்த சட்டம் இருந்துச்சு, நாடார்கள் மீது அந்த சட்டம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் பேசுறாங்க. இந்த டாக்டர் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, புதிய தமிழக கட்சி தலைவர். அவரே வந்து ஒரு படித்த டாக்டர், அவரே ஒரு பொய்யான தகவலை மேடைகளை பதிவு பண்றாரு. நாடார்கள் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்தார்கள், இன்று அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் அப்படின்னா. நாங்க என்ன கேட்கிறோம், நாடார்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு எல்லாம் ஒரு ஆதாரம் இருக்கா, ஒரு ஜீவோ இருக்கா, இல்லை நாடார்கள் இடஒதுக்கீடு சலுகை அனுபவிச்சு ஏதாவது புள்ளி வரணும்னா அதை கொடுங்க, அதை கொடுத்துட்டு பேசுங்க. சும்மா பொய் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் பேசாதீங்க. சாணார்கள் என்ற பேர் நமக்கு ஒரு மரியாதை குறைவாக இருக்கிறது, சான்றோர் என்ற பேர் மருவி சான்றோர் ஆகும்போது ஒரு மரியாதை குறைவாக இருக்கிறது. நம்மளுடைய பட்டமான நாடார் பெயர்களை மீட்க வேண்டும் சொல்லி 1920 சவுந்தரபாண்டி நாடார் வந்து நாடக சமுதாயத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக செல்லும் போது நம்மளுடைய கோரிக்கையை அன்றைய நீதி கட்சி வெள்ளை அரசிடம் எடுத்து வச்சு 7/7/1921 தெளிவாக ஜீவா வாங்கியிருக்காங்க. நாடார்ன்றது வந்து நாடார் இவங்களுக்கு கொடுக்கும், ஆனால் இந்த பேர் வந்து ஒரு ராஜாவை குறிக்கிறதா இருக்குது, ஒரு உயர்வாக இருக்குது, அதனால இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு சலுகைகள் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு சலுகையே இல்லாம 1921 இருந்து 1964 வரை தங்களுடைய ஆளுமையால் அவங்களுடைய தகுதி திறமையால் முன்னுக்கு வந்த சமுதாயம் நாடார்கள். ஆனா ஐயா வைகுண்டர் வந்து இந்த ஒடுக்குமுறைக்காக தானே போராடி இருந்தாரு. ஆமா, ஐயா வைகுண்டர் அவர்கள் 17 சாதிகளுக்கு எதிராக போடப்பட்டதுக்கு எதிராக போராடினார், ஒரு ஆன்மீக புரட்சி செய்தார். அதாவது எங்கெல்லாம் அதர்மம் தலை தூங்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அநியாய அக்கிரமம் நடந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் 18 சாதி மக்களையும் காப்பாற்றுவதற்காக நாடார் சமுதாயத்தில் அவதரித்தார் ஐயா முடிசூடும் பெருமாள் என்கின்ற முத்துக்குட்டி சாமின்னு சொல்லி வரலாறுலாம் இருக்கு. தாடை கிடைப்போரே தற்காப்பதே கடுமம், இப்படி பல தத்துவங்களை சொல்லியிருக்காரு. துல்லாத யானை துடியானை என் மகனே நீ ஆள பிறந்தவன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஐயா வைகுண்டருடைய சாதனைகளை, அவர் செய்த சமூக சீர்திருத்தங்களை திருடி காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு பதிவு போடுவோம், அதை காப்பி பேஸ்ட் பண்ணி சில பேர் போட்டுக்கிட்டு அவன் பேரை போட்டுக்கலாம். அந்த மாதிரி புஸ்தகமால போட்டு பேர் வாங்கினவர் தான் ஈவேரா அவர்கள். ஐயா வைகுண்டருடைய சாதனைகளை திருடி இருக்காரு, ஐயன்காளியோடைய சாதனைகளை திருடி இருக்காரு, சீர்திருத்தங்களை திருடி இருக்காரு. சவுந்தரபாண்டியர் வந்து நீதி கட்சி காலத்துல சட்டமன்றத்துல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்னு பேசி பெண்களுக்கு வாக்குரிமை பெற்று கொடுத்த தலைவர் சவுந்தரபாண்டியர். ஆனா பெரியார் தான் வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு கதையை சொல்றாங்க. 1925 பெரியார் வந்து எந்த கட்சியில இருந்தாரு, நீதி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு.
நீதி கட்சியுடைய சாதனைக்கும் பெரியாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு காலத்துல ராஜாஜியுடைய நெருக்கடிக்கு தாக்கு பிடிக்காம காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே போயிட்டு ஏதோ ஒரு கட்சியில சேரணுங்கிற அடிப்படையில் நீதி கட்சியில பின்னாடி வந்து சேர்ந்தவர் தான் ஈவேரா. அவர் வந்து நீதி கட்சி செய்த சாதனைகளா சொந்தக்காரன்னு கதை விடுறதுலாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை. சொல்ல போனா சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவராக இருந்தவர் பட்டியலன்பட்டி சவுந்தர பாண்டியனார். அவருக்கு துணைத் தலைவராக இருந்தவர் தான் ஈவேரா. அப்பா இவங்க வந்து பொய் கதைகளை எப்படி திட்டமிட்டு பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இவர்களுடைய வன்மம் என்பது இன்று நேற்று அல்ல. பெரியார் ஈவேரா காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நாடார் சமுதாயத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக இவர்கள் வந்து பொய்யான தகவலை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் ஜெயக்குமார் என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டார். அதை தொடர்ந்து திருப்புவனம் அஜித் குமார் என்பவர் வந்து கோவில்ல வந்து நம்ம பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அதே போல நேற்று முன்தினம் வந்து இங்க திருநின்றவூர் நாடார் சமூகத்தை சார்ந்த கவுன்சிலர் வந்து திமுகவினரால் பெண் கவுன்சிலர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த சமூகத்தின் மீது வன்முறைகள் அதிகரித்து கொண்டே இருக்கு. என்ன மாதிரி நீங்க அணுக போறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்களுக்கு? அதாவது சமூக ஆர்வலர் திருப்பூரை சேர்ந்தவர் பழனிசாமி நாடார்னு ஒருத்தர். அவரு திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் செய்யக்கூடிய ஊழல்களை, அவர் செய்யக்கூடிய முறைகேடுகளை அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லும் விதமாக செயல்படுறாரு. சமூக ஆர்வலர் அப்படிதான் இருப்பாங்க. அவரை வந்து மிரட்டி பணி வைக்க முடியாமல், பணம் கொடுத்து பணி வைக்க முடியாமல் கொலை செய்து விட்டார் அந்த பேரூராட்சி தலைவர் திமுகவை சேர்ந்த விநாயகா பழனிசாமி என்பவர். அதுவும் கார்ல ஏற்றி கொலை பண்றாரு. அவர் உயிர் இருக்கணும்னு 2வது முறையும் காரை ஏற்றி கொலை பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய அதிர்வலையா அந்த பகுதியில் ஏற்படுத்திருக்கு. பல்வேறு அமைப்பினர்கள் தொடர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேரூராட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இதுல வந்து ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி சேர்ந்தவர் கொலை செய்து சிறையில் இருக்கும்போது அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்குவாங்களா, அந்த கட்சியிலே வச்சிருப்பாங்களா? அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி. ஆனா இன்றைய தேதி வரைக்கும் திமுகவுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பேரூராட்சி தலைவர் பதவியே எடுத்திருக்கணும். இதுவரைக்கும் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. திமுகவை சேர்ந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒருத்தர் கொலை பண்ணாலே நம்ம கட்சி பதவி வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். நம்ம ஒருத்தர் படுகொலை செஞ்சாலும் நம்மளுடைய அரசு பதவி அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்படுறாங்க. அதோடைய எதிரொலி தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சென்னை திருநின்றவூர் நகராட்சியில் அனிதா அழகேசன் என்கின்ற 21வது வார்டு பெண் கவுன்சிலர் திமுகவுடைய குண்டர்களால் கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை காப்பாற்ற போன அவரது கணவர் அழகேசன் நாடாரையும் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இவங்க திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அரசு சைட்ல காவல்துறை இதுவரைக்கும் ஒரு சிஎஸ்ஆர் கூட போடல. அதாவது நம்ம ரோட்ல ஒரு சின்ன அடிபட்டாலே மருத்துவமனைக்கு சென்றாலே எங்க அடிபட்டுச்சு என்னன்னு கேட்டு சிஎஸ்ஆர் போட்டு அதுக்கு விசாரிக்க செய்யக்கூடிய காவல்துறை ஒரு மக்களுடைய பிரதிநிதி, மக்கள் பிரச்சனைக்காக பாதிக்கப்பட்ட 15 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ஒரு தீக்குளிக்கும் போராட்டமே நடத்தக்கூடிய ஒரு நிலையில இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும் போது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கணுமா, எடுத்திருக்க கூடாதா? எடுத்திருக்கணும். ஆவடி ஆய்வாளராக இருக்கட்டும், கமிஷனர், துணை கமிஷனராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கட்டும், இணை கமிஷனராக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், யாருமே எந்தவித நடவடிக்கை எடுக்கல. இத்தனைக்கும் நாடார் சங்கங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள், வியாபாரி சங்கங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாரும் போய் புகார் மனு கொடுத்து கூட இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ குற்றத்தை யார் செய்தாலும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மெத்தன போக்கை காவல்துறையினர் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க செய்ய வேண்டியது யாரு? காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய கவனத்துக்கு இதெல்லாம் போதா போலையான்னு தெரியல. ஆனா இதுவரைக்கும் எவ்வித நடவடிக்கையும் கிடையாது. தொடர்ந்து நாடாருக்கு எதிரான வேலைகளை செய்து வருகிறார்கள். மன்னார்குடியில பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல பேருந்து நிலையம் பல வருஷமா இருக்கு. ஆனா நேற்று முன்தினம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை புதுசாக ரெடி பண்ணி ஒரு லைட் சீரியல் செட் வராங்க. அதில் வந்து காமராஜர் பேரை நீக்கப்பட்டிருக்கு. மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்பது என்ன? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருச்சியில் காமராஜர் ஐயா பேர் இருந்த நூலகத்து பேரை மாற்றி கருணாநிதி பேரை வைக்க போகிறேன்னு சொல்லி சொல்லும்போது திருச்சி மக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தது காரணமாக, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது காரணமாக முதல்வரே அந்த பேர் வந்து காமராஜர் ஐயா பேர் தான் இயங்குன்னு சொல்றாரு. அதே போன்று திருத்தணியில் பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி அங்காடின்னு இருக்கு. அந்த பெயரை எடுத்துட்டு கருணாநிதி பேரை வைக்காங்க. அப்போ அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள், பொதுமக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அரசியல் கட்சி எல்லாம் சேர்ந்து ஓரணியில் திரண்டு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம்
காமராஜர் ஐயா பேரே இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களுடைய வேலை என்ன என்பதுன்னா, ஒரு முன்னாள் முதல்வர், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக 9 ஆண்டுகாலம் சிறை சென்ற தலைவர், தமிழ்நாட்டில் 9 ஆண்டுகாலம் பொற்கால ஆட்சி கொடுத்தவர், கல்வி கண் திறந்த காமராஜர் போற்றப்படக்கூடியவர், இந்தியாவில் 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர், தமிழகத்தில் தோன்றிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அந்த தலைவர் பெயருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வருது, ஏதோ ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, இப்போ வச்சிருக்க கருணாநிதி பேரெல்லாம் எடுத்துட்டு புதுசா ஒருத்தருடைய பேரை வச்சா திமுக காரங்க ஏத்துக்கிடுவாங்களா, இல்லை என்ற திமுக முதல்வர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏற்கனவே வைக்கப்பட்ட பேரை நீக்குவதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஏற்கனவே இருந்த அரசு தான் வச்சிருக்கு. யாரோ ஒரு அரசு அவங்களுடைய சேவையை பாராட்டுறவங்களை வச்சிருக்காங்க, அதை நீக்கிறாங்க. நாளைக்கு பெரியாருடைய பேரு பல்வேறு இடங்கள்ல இருக்கு, பெரியார் பேரை எடுத்து போட்டா திமுக போராடுமா போராடாதா? அண்ணா பேரு பல இடங்கள்ல இருக்கு, அவங்க பேரை தூக்கி தூர போட்டுட்டு வேற ஒருத்தர் பேரை வச்சா திமுக போராடுமா போராடாதா? கருணாநிதி பேர் நிறைய இடத்துல இப்போ வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் பேரை தூக்கி தூர போட்டுட்டு வேற ஒரு புது பேரை வச்சா இவங்கெல்லாம் போராடுவாங்களா போராட மாட்டாங்களா, எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா தெரிவிக்க மாட்டாங்களா? அப்போ அப்படி செஞ்சாதானே எங்களுடைய இன்றைய நிலைமை அவங்களுக்கு தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஆளுமை மிக்க தலைவருடைய பெயரே இப்படி நீக்கப்படுதுன்னா அந்தந்த பகுதியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகள் பேரெல்லாம் இருக்குமா இருக்காதா? நாடார் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம், காமராஜருடைய தொண்டர்கள் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு இந்த நிலைமை, இதை திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலையை திராவிட அமைப்புகள் திமுகவினர் செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு சிவந்தி ஆதித்தனாருடைய 90வது பிறந்த நாள் விழா. அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினாங்க. ஆனா திமுக சார்பில் அப்பாவு மட்டும்தான் போயிட்டு மரியாதை செலுத்தினாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் துணை முதல்வரும் எந்த ஒரு ட்வீட் பதிவும் எந்த ஒரு இதுவுமே போடல. இது எப்படி சார் பாக்குறது? அப்பாவு அரசு சார்பில் தான் அவர் போனாருங்களா, இல்ல சாதிய சார்பில் போனாருங்களா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது சார்? அரசு சார்பாக விழா நடக்கிறது திருச்செந்தூர்ல இருக்க மணிமண்டபத்தில். அது முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் மணிமண்டபம் சிவந்தி ஆதித்தனார் கட்டுவோன்னு சொல்லி அவங்களோட ஆட்சியிலே கட்டி அவரே திறந்து வச்சார். ஓகே. அப்போ அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நிச்சயம் அங்க சென்றிருப்பாரு. அதுதான் அரசு விழா. இங்க அப்பா அவர்களும் வந்தாரு, மனோ தங்கராஜ் அமைச்சரும் வந்தாங்க, கீதா ஜீவன் வரல, அவர்கள் அங்க கலந்துக்கிட்டாங்களா நமக்கு தெரியாது. இதுல எப்படி பாக்குறோம்னா சாதி ரீதியா அப்படி கிடையாது. இவங்க போன வருஷம் வந்திருப்பாங்களா வரல. இப்போ தேர்தல் வர்றதுக்கு ஒரு 5 மாசம் 6 மாசம் இருக்கு. இப்ப இவங்களுக்கு இயல்பா சாதி பாசம் வந்துருது. நம்மளுடைய நமக்கு வாக்களிக்க வரக்கூடியவர்கள் 50% மேல உள்ளவர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நாடார் சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர், ஆளுமை மிக்க தலைவர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். அவர் அரசியல இல்லாட்டாலும் விளையாட்டுத்துறையில இந்தியாவுடைய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு, ஆசியாவிலே முக்கியமான ஒலிம்பிக் பதவிகளெல்லாம் இருந்திருக்கிறாரு. அவருடைய சேவைக்காக 4 முறை டாக்டர் பட்டம் பெற்ற தலைவராக இருந்திருக்காரு. டாக்டர் பட்டம்னா இப்போ 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்து வாங்குற டாக்டர் பட்டம் கிடையாது, உண்மையான பல்கலைக்கழகங்கள் கொடுத்த டாக்டர் பட்டம். அப்படி ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு ஆன்மீகத்திலையும் தென்காசி ராஜகோபுரத்தை கட்டிய ஒரு தலைவர். விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், இதழியல் துறை உங்களுக்கு தெரியும், தினத்தந்தி, மாலை மலர், ராணிமுத்து, ராணி காமிஸ், இப்படி பல்வேறு இதழியல்ல ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவருடைய பிறந்தநாள ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் கண்டிப்பாக போய் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துறது வழக்கமான ஒண்ணு. ஆனால் திமுகவினர் பெயர் அளவில் செஞ்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் வருகின்ற தேர்தல். அப்படிதான் நம்ம இதில் பார்க்குறோம். இருந்தாலும் அவர்கள் வந்ததுக்கு நம்ம நன்றி சொல்றோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சார் திமுக எம்பி கனிமொழி அவங்களுடைய ட்விட்டர் பேனர்ல பெரியாருடைய புகைப்படம் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த தேர்தல் நெருக்கத்துல பாத்தீங்கன்னா அது எடுத்துட்டு அந்த பனைமரம் சிம்பலை வச்சிருந்தாங்க. அது ஏன் வச்சாங்க? அவங்கள ஒரு நாடாரா ஒரு கட்டமைக்க திமுக பாக்குதுங்களா? அதை திராவிடர்களை பொறுத்தளவுக்கு சாதி இல்லம்பாங்க, மதம் இல்லம்பாங்க. ஆனால் சாதி சங்க மீட்டிங்குல போய் எல்லா சாதிக்கிட்ட ஓட்டு கேட்கும்போது ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாடார்கிட்ட ஓட்டு கேட்பாங்க, நாயுடுகிட்ட கேட்பாங்க, எல்லார்ட்டையும் கேட்பாங்க. இப்போ கருணாநிதி அவர்கள் சாதி மறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவில் 5 பேரை முதலமைச்சர் வந்துரு. அவர் போட்டோவை போட்டு அவங்க ஜாதிக்காரங்களாம் காலண்டர் அடித்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர், இசைவேளாளர் சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி காலண்டர் போட்டு அடிக்கிறாங்க. அதை யாராலையும் தடுத்து முடியோ? அவர் தான் சாதியே இல்லைன்னு சொன்னாரையா, அவரையே சாதி சங்க படத்தில் போடுறீங்களா? அதே மாதிரி பெரியாருக்கும் அப்படிதான். பெரியார் ஈவேரா அவர் ஒரு நாயுடு சங்க தலைவரா இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டுட்டாரு. சாதியை ஒழிச்சிட்டோன்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்துற திராவிடர்களுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இன்றைய சூழல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகள் சரி. இப்போ பெரியாருக்கு தூத்துக்குடியில ஓட்டு அதிகமா, பனைமரத்துக்கு ஓட்டு அதிகமா? பனைமரத்துக்கு தான் போட்டு அதிகம். அப்போ கனிமொழி ஒரு அரசியல்வாதி. அது குறிப்பா நாடார் சமுதாய மக்கள் அதிக தொகுதியை அபகரிக்க ஒரு திமுக வேட்பாளர். அவர் என்ன பண்ணுவாரு? நாடார்களே ஏமாற்ற வேண்டும், தமிழர்களே ஏமாற்ற வேண்டும், தமிழர்களுடைய தேசிய மரம் பனைமரம், பெரியாரை வச்சு நமக்கு 10 ஓட்டு வராது, அந்த அளவுக்கு தூர போடுங்க
அவர் நமக்கு தேவை கிடையாது. இன்றைக்கு இந்த நிமிடத்துக்கு நமக்கு தேவை யாரு? பனைமரம் அப்படின்னு பனைமரத்தை வாங்க. இது வந்து அரசியல்வாதிகளுடைய நாடகங்களில் ஒன்று. இதுல வந்து சாதியும் இருக்கும், தமிழ் தேசியமும் இருக்கும். பனைமரங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தமான மரம் கிடையாது. அது வந்து தமிழர்களுடைய தேசிய மரம். அப்படிதான் அதை நம்ம பார்க்கணும். பனை தொழிலை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாதியினரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், அதே போல வந்து இந்த நாடார் சமூகத்தின் மீது அடக்குமுறைகள் அப்படின்ற போல சொல்லியிருந்தீங்க. ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான பாதுகாப்பு உத்திகள் வந்து சமூகத்தின் மத்தியில் நீங்க விழிப்புணர்வா ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அரசியல் ரீதியாக நாடார்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். சமூக நீதி அடிப்படையிலும் சரி, மக்கள் தொகை அடிப்படையில். நாடார்கள் 3 அமைச்சர் இருக்காங்களே சார். அமைச்சர்கள் இருந்தா அந்த 3 பேருமே நாடார்களுக்கு எதுவுமே செய்யலையே. இப்போ நாடார்களுக்கு ஒரு பிரச்சனை. காமராஜர் ஐயா பத்தி தவறுதலா திமுக ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா முதல் குரலாக அவர்கள் குரல் கொடுத்து காமராஜரை பத்தி பேசுறது தப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நாடா சமுதாயத்து மேல ஒரு அக்கறை இருக்கு, பெருந்தலைவர் காமராஜர் மேல பற்று இருக்குன்னு நம்ம நம்பலாம். அந்த ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஏன் சொல்ல போனா, திருப்புவனத்துல அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நயினா நாகேந்திரனா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், நாம் தமிழருடைய சீமானனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சண்முகமாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனா இருக்கட்டும், புதிய தமிழக கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், தமிழக மக்கள் கழகம் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், இவர்கள் யாருமே சாதி மத இன வேறுபாடின்றி ஓர் அணியில் ஒற்றுமையாக அந்த விஷயத்துக்கு நீதி கிடைக்கணும். அந்த தம்பிக்கு அவன் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டு தப்புன்னு சொல்லி போராடினாங்க. அவங்களால முடிஞ்ச உதவியை கொடுத்தாங்க. நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கூட நேரடியாக களத்துக்கு சென்று அவரால் முடிந்த உதவி செய்து நான் உங்களோட இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் நாடார் ஓட்டை வாங்கி நாடார்களுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், மனோ தங்கராஜாக இருக்கட்டும், அக்கா கீதா ஜீவனாக இருக்கட்டும், இல்லை ஐயா சபாநாயகர் அப்பாவாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தராவது ஒரு கண்டன குரல் எழுப்பியிருக்காங்களா? கண்டன குரலை எழுப்ப வேண்டாம். அட்லீஸ்ட் அரசுக்கு வந்து இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு, அவருக்கு உரிய உதவி செய்யுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. போராடுறது முழுக்க எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தான். திமுகவை தவிர மீது எல்லா கட்சிகளும் இதுக்காக கண்டன குரல் கொடுத்தாங்கன்னா நடந்தது அநியாயம். ஒரு செவி வெளி செய்தியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதற்காக ஒரு உயிரை அடித்தே 2 நாள் வைத்து அடித்தே கொலை செய்த படுபயங்கரமான பாதக செயலை செய்தது திமுக அரசு. அந்த துறையினுடைய அமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறாங்க. இவர்களுக்கு உண்மையாலுமே மனசாட்சி இருந்திருந்தால், நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற உணர்வு இருந்திருந்தால் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு கோரிக்கையாக்கி வச்சிருக்கலாம் இல்லையா? அவர் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தம்பி பாதிக்கப்பட அவருக்கு ஒரு 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்கணும், அவங்க வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இது எதுவுமே இவங்க செய்யல. திமுக சார்பாக ஒரு 5 லட்சம் ரூபாய் நிதியை கொடுத்துட்டு ஏமாற்று வேலையை பண்ணாங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து நீதி அரசர்கள் நம்ம பாராட்டணும். மதுரை உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் இதுல வந்து அந்த கொலை வழக்க முழுக்க அவங்களே வழக்க பதிவு செய்து நீதியை நிலைநாட்ட வகையில் சிபிஐ வழக்கில் இருந்து அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டது வரைக்கும், அந்த பையனுக்கு அவங்க குடும்பத்துக்கு இடைக்கால நிவாரணம் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே செய்தது நீதி அரசர்கள். அப்போ எதற்கு ஆட்சி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாத்தையும் இவங்களெல்லாம் விட்டுட்டு நீதிமன்றம் தான் ஆட்சி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு நடைமுறை கொண்டு வந்தால் பிரச்சனை முடிய போகுது. இப்படிதான் மக்கள் பார்க்காங்க. இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வருதுன்னா, இவர்கள் காமராஜருக்கு எதிராக ஒரு பிரச்சனை எடுக்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க. இவங்களை வந்து மந்திரி ஆக்கினதே நாடா சமுதாயங்கிறனால தான். இவங்களுக்கு திருச்செந்தூர் தொகுதியை எதுக்கு கொடுத்தாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருச்செந்தூர் தொகுதியுடைய எம்எல்ஏவா எப்படி இருக்காரு? அவர் நாடார் சமுதாயங்கிறதா. அவரை வந்து வேற ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவா அவரால் ஆக முடியுமா? அண்ணன் அப்பா அவர்கள் அவர் ராதாபுரத்தை தவிர வேற எங்கேயாவது ஒரு தொகுதியில் போய் அவரால் எம்எல்ஏ ஆகுமா? முதல்ல திமுக முதல்ல சீட்டு கொடுக்குமா? திமுக திருச்சிலையோ, மதுரையிலையோ, கோயம்புத்தூர்லையோ, சேலத்திலையோ இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குமா திமுக? கொடுத்தா இவங்க ஜெயிப்பாங்களா? மனோ தங்கராஜ் அதே மாதிரி கன்னியாகுமரி தவிர அவர் எங்க நினைச்சா அவர் டெபாசிட் வாங்குவாரா? இல்ல முதல்ல திமுகவை சேர்ந்த சமூக நீதினு பேசக்கூடிய திமுகவை சேர்ந்தவங்க யாராவது அவங்களுக்கு வாக்களிப்பாங்களா? இதெல்லாம் இவங்க சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இருக்கிறது நாடார் சமுதாயம். நாடார் சமுதாயத்துக்கு நல்லது செய்தால், நாடார் சமுதாய தலைவருக்கு ஏதாவது பிரச்சனை குரல் கொடுத்தாதான் நம்ம வந்து அரசியலில் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும். அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அவங்களோட எண்ணம் என்பது நம்ம திராவிடத்தில் இருக்கோம். நமக்கு எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு ஜால்ரா அடித்தால் அவர் செய்த தவறுகளை பற்றி சுட்டி காட்டாமல் இருந்தால் தான் மறுபடியும் சீட்டு கிடைக்கும். அப்போதான் நம்ம எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம். இப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நாடார் சமூக விழிப்புணர்வு குத்து நேரில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Taste the Daily.
தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும். நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட.